மூன்றாவது தலால், வழிகேடு. இதை பற்றிய விளக்கம் என்ன? வழிகேடு தலால் என்பது நேர்வழியை விட்டு தடன் புரண்டு போவதை குறிக்கும். நேர்வழிக்கு எதிர் சொல் தான் என்ன? வழிகேடு. தலாலா வழிகேடு. தலால் அப்படிங்கிறது நேர்வழிக்கு, அல் ஹுதாவுக்கு எதிரானது. அல் ஹுதா நேர்வழி, தலால் வழிகேடு. அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி வமன் ضல்ல ஃபஇன்னமா யضில்லு அலைஹா. எவர் நேர்வழியில் செல்கிறாரோ அவர் நேர்வழியில் செல்வதெல்லாம் அவருடைய நன்மைக்காகத்தான். எவர் வழிகேட்டில் செல்கிறாரோ அவர் வழிகெடுவதெல்லாம் தனக்கே அவர் தீங்கிழைத்து கொள்ளத்தான். 17வது சூராவுடைய 15வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பனு இஸ்ராயில். இந்த தலால்ங்கிற வழிகேடு அதனுடைய அர்த்தங்கள் எப்படி அப்படின்னா, தலால்ங்கிற அந்த வார்த்தை பல அர்த்தங்களை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். முதலாவது, சில வேளை குஃப்ரு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். தலாலத், தலால் அப்படிங்கிறது குஃப்ரு, இறை நிராகரிப்புங்கிற வார்த்தை அர்த்தத்தில் பயன்படுத்தும். ஒமை யக்ஃபூர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபக்கது ضல்ல ضலாலம் பஈதா. எவர் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களை நிராகரிக்கிறாரோ அவர் மிக தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டார். பாருங்க, இந்த இடத்துல வழிகேடு தலால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றது குஃப்ரத்தையும் சொல்றான். அப்போ குஃப்ருங்கிற அர்த்தத்தில் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சூரா நிசா 4வது சூரா 136வது ஆயத். அப்போ தலாலுக்கு ஒரு அர்த்தம், குஃப்ருன்னு அர்த்தம். இந்த ஆயத்து அதுக்கு பெரிய ஆதாரம். அல்லாஹ்வையும் மறுமையும் மலக்குகளையும் வேதங்களையும் மறுக்கிறவன் தலால், வழிகட்டு விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டாவது, சில வேளை ஷிர்க்குக்கு இந்த வார்த்தை அர்த்தம் பயன்படுத்தப்படும். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கது ضல்ல ضலாலம் பஈதா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் திட்டமான பெரிய வெகு தூரமான வழிகேட்டில் சென்று விட்டார். இந்த இடத்துல தலாலத்துங்கிறது, தலால்ங்கிறது அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை குறிப்பிடுறான். 14வது சூராவுடைய 4வது சூராவுடைய 116வது ஆயத். அதில் 14 இருக்குது, தவறு, அது எழுத்து நம்பர் பிழையாக இருக்குது. 4வது சூராவுடைய 116வது ஆயத். மூன்றாவது, சில நேரங்களில் இந்த தலால்கிற வழிகேடுங்கிற வார்த்தை மாறு செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். இது குஃப்ரை விட குற்றத்தில் குறைஞ்சது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறது. அதுவும் தலாலத்து தான், வழிகேடு. அப்போ குஃப்ருங்கிற வார்த்தையை இங்கே அர்த்தம் பண்ண மாட்டாங்க, ஷிர்க்குன்னும் பொருந்தாது. இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நடக்கிறது, இதுவும் தலால். நான்காவது, தவறு என்ற அர்த்தத்திலும் சில வேளை பயன்படுத்தப்படும். அதாவது மாறு செய்கிறது, இன்னொரு பக்கம் தவறு. ஃபஅல்துஹா இதன் வ அன மினல் ضالீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தவறியவர்கள் ஒருவனாக இருந்த நிலையில் அதை செய்து விட்டேன். 26வது சூராவுடைய 20வது ஆயத். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா அதையும் தலால் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு இந்த ஆயத் ஆதாரம். 5வது, சில வேளை மறதி என்ற கருத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். தலால் அப்படிங்கிற வழிகேடுங்கிற வார்த்தை மறதிக்கும். அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர் இஹ்தாஹுமல் உக்ரா. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தி மறந்து விட்டால் அவர்களை இன்னொருத்தி நினைவூட்டும் பொருட்டே. அதாவது சாட்சிகள் பற்றிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். ஆணுடைய சாட்சிக்கு நிகராக பெண்ணுடைய சாட்சி 2 சாட்சி இருக்கும். ஒரு ஆண் இருக்கலாம், பெண்ணுடைய சாட்சி ஒரு ஆணுக்கு நிகராகாது. 2 சாட்சி, 2 பெண்களுடைய சாட்சி தான் நிகராகும். இது இந்த சட்டத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சூரா பக்ராவில் 2வது சூராவுடைய 282 ஆயத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எதுக்கு அந்த தேவைன்னா, 2 பேரில் ஒருத்தி மறந்து விட்டால் இன்னொருத்தி நினைவூட்டலாம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல மறதிக்கும் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை அன் ததில்ல, இந்த இடத்துல வழிகட்டு விட்டால் அப்படின்னா இந்த இடத்துல வழி தவறுறதுங்கிறது அந்த இடத்துல மறதியை குறிக்குது அப்படின்னு. சாட்சி சொல்வதற்கு 2 ஆண்கள் இல்லாததுனால் ஒரு ஆணும் 2 பெண்களும் சாட்சி சொல்ல வேண்டும். ஏன் 2 பெண்கள் என்பது பற்றி தெளிவுபடுத்த தான் இந்த இடத்துல ஆயத்து வந்து. அப்போ மறதிக்காக இந்த இடத்துல வார்த்தை பயன்படுது. 6வது, தொலைந்து போவது என்ற கருத்திலும் பயன்படுத்தப்படுது. இதனாலேயே காணாமல் போன ஒட்டகத்திற்கு அரபியர்கள் தாலத்துல் இப்ல் என்று சொல்லுவாங்க. அதாவது தொலைந்து போன ஒட்டகத்தை சொல்லும்போது தாலத்துல் இப்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6 அர்த்தங்கள் பொதுவாக வழக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு 6 அர்த்தங்களை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிட்றார். அப்போ தலால் வழிகேடு அப்படிங்கிறதுல இது எல்லாமே வரும். அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் புரிந்து கொள்ளப்படும். ஒருத்தருடைய செயல்பட அவன் என்ன ஒரு வழிகட்ட செய்யலாம், ஒரு வழிகேடன்
அல்லது வழிகேட அவர் செய்கிறார் அப்படின்னா அப்போ அது எது சம்மந்தப்படும்? ஷிர்காக இருந்தால் ஷிர்க்கு குறிக்கும், அல்லது அவர் வேறு சில பாவத்தை செய்தார்னா அது பாவத்தை குறிக்கும். சரியா?